ஹாய் வெல்கம் டு பிரியா பிஜே vlog. இன்னைக்கு நம்ம சுவையான ரவை கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முந்திரி திராட்சை இது குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 குங்குமப்பூ அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போது ரவை ஒரு 1/2 கிலோ ரவை நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு 15-20 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம், குங்குமப்பூ கலருக்காக நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. இதுக்கப்புறம் நான் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா பொடியாக்கி வச்சுருக்கேன். சர்க்கரை வச்சு நீங்கள் பொடியாக்கினீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் பொடியாயிரும். இப்போது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய், உங்களுக்கு எப்படி அதிகமாக தேவைப்படுதா சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். முதல்ல முந்திரி போட்டுக்கலாம். பாதி பாதியாக நான் புட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வரும், ரொம்பவும் விடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் பெருசாக உப்பிட்டு வரும். அந்த மாதிரி எல்லா திராட்சையும் உப்பி வந்த உடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ரவையும் இதிலே வறுத்துக்கலாம். ரவையை வறுத்திங்கன்னா கொஞ்சம் குழ குழன்னு போகாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்து வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது அடி பிடிச்சி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வறுக்கும் போதே ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் நெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கல, ஆவரேஜாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரவையே நல்லா வறுபட்டு வருது. நமக்கு இப்படி பண்ணும்போதே தெரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்து வரைக்கும் வறுத்துக்கணும். கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ஓகே, இது ஓரளவுக்கு இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அதுலேயே இப்போ நீங்கள் 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த இது கிடைக்கும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்பவுமே கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா ஒரு 4 உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அது கொதிக்க போகுது. அந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஊற வச்சுருந்தேன், சுட பாலில். இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த எல்லோயிஷ் கலர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா. இப்போ இது நல்லா கொஞ்சம் சலசலன்னு கொதிக்கட்டும். அப்போ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி தொழவிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கட்டி முட்டியமாயிரும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இதே மாதிரி தொழவி விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஒரே டைமில் போட்டாலும் அது கட்டியாக இதாயிரும். இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள், அப்படியே ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி வந்துடுச்சு. நீங்கள் 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வைங்க, இல்லை 2 டம்ளர் விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அது கொஞ்சம் லிக்விடாக போயிடும். அப்பப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். ஓவராலாக நான் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம இன்பிட்வீனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம்.
நமக்கு நல்லா வெந்தும் வந்துடும், வாசனையும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதில் 3/4 மடங்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். பட் கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 மடங்கு ரவை எடுக்கிறீங்கன்னா 3/4 மடங்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கேசரினாலே ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படின்னே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். பட் இப்போ அந்த கலர்லலாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிற திங்ஸ் இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காயோட தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடு மட்டும் சர்க்கரை வச்சு நல்லா நம்ம பொடியாக்கிட்டு இதில் சேர்த்துருக்கோம். அதே போல் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து வெந்து வந்துடுச்சு. நம்ம நெய் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்தோன்னா இன்னும் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமலே வரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்ம நெய் வந்து கம்மியாக போட்டிருந்தாலும் ஒட்டலை. அது நம்ம எடுக்கிறதுக்கு அப்பலாவே நல்லா வந்திருக்கு. ஹெல்த்தியான கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.